இப்போ கல்வி தடை, வேலை தடை, திருமண தடை அப்படின்னு தடை அதை ஓடு அப்படின்னா அது விக்னேஸ்வரன் தான், விநாயக பெருமான் தான். அப்போ அதனால தான் முதற் கடவுளாக விநாயக பெருமானை வைத்து உங்களை எண்ணங்களும் உங்களுடைய உடலும் தூய்மையானதுக்காக தான் தோப்பு வர்ணம் போட வச்சாங்க. இன்னைக்கு அந்த பழக்கம் முதல்ல மிஸ்ஸிங். பையன் கொஞ்சம் மந்தமாக படிக்கிறான், அதுக்கடுத்து போக முடியல, எல்லா விஷயம் செஞ்சு தரோம் அப்படி இருந்தாலும் ஒரு மூமெண்ட் அவங்ககிட்ட இல்லை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம்ன்றது, என் பையன் நல்லா இருக்கட்டும், நல்லா படிக்கட்டும், அவன் நல்ல புத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச 4 அகத்திக்கரையை வாங்கி கொடுத்துருவாங்க. தொடர்ச்சியாக கொடுங்க, உங்கள் பையன் மனநிலையில் மாறும். டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் பாலாறு வேலாயுதம் சுவாமி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். உங்களோட ஒவ்வொரு பதிவும் வந்து மக்கள் கிட்ட ஒரு சிறப்பு வரவேற்பு, அதாவது அவங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, நமக்கான ஒரு தேடல் அப்படின்னா அவங்களுடைய பதிவுல அவங்களுக்கு அது நிறைவா கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாட்டி நம்ம வந்து எங்களுக்கு சிறிய பரிகார முறைகள் வேணும்னு ஒரு நிறைய நேயர்கள் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த குழந்தைகள் சரியா படிக்கிறது இல்லை, நிறைய இந்த கேம்ஸ் அடிக்ஷனு, இல்லை ரொம்ப விளையாட்டுல டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெற்றோர்கள் வருத்தப்படுறாங்க. குழந்தைகள் வந்து நல்லா படிக்கணும், படிச்சு ஞாபகம் மறந்துடும் குழந்தைங்களுக்கு, இந்த மாதிரி எல்லாம் நல்லா பீஸ்ஃபுல்லா போகணும், நல்லா படிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வீட்டில் நம்ம கடைபிடிக்கும் பொழுது அவங்க வெற்றி பெறறதுக்கு வாய்ப்புகள் அதிகம்னா என்ன மாதிரி பரிகாரம்? முதல்ல முன்னோர்கள் செஞ்சதை ஃபாலோ பண்ணணும். தோப்புக்கரணம் மெயினாக போடணும். தோப்பிக்காரணம் கண்டிப்பாக போடணும். அது அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கக்கூடிய விஷயம். குறிப்பிட்ட சமகாலத்தில் பாருங்கள், ஒரு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி தோப்புக்கரணம் போட்ட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸினுடைய நிலைமையை பாருங்கள், இன்றைய மாணவருடைய நிலையை பாருங்கள். அங்கே 10,000 ஸ்டூடெண்ட்டில் 2 பேர் தான் மதுவுக்கோ மற்ற போதைக்கோ அடிமையாக இருப்பாங்க. ஆமாம். அன்றைய காலகட்டத்தையும் இன்றைய காலத்தையும் எடுங்க. தோப்புக்கரணம் மிக மிக முக்கியமான விஷயம். நம்ம முன்னோர்கள் சித்தர்களும் அறிவியலையும் ஆன்மீகத்தையும் இணைச்சி தான் வச்சாங்க. சரி, விநாயக பெருமானை பார்த்து தோப்புக்கரணம் போடுப்பான்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தை அப்படி அடைச்சாங்க. முதல் தெய்வம், வினைகளை களையக்கூடிய தெய்வம், தடைகளை உடைக்கக்கூடிய தெய்வம் விக்னேஸ்வரா. அவர் தான் உங்களுக்கு தடை. இப்போ கல்வி தடை, வேலை தடை, திருமண தடை அப்படின்னு தடை அதை ஓடு அப்படின்னா அது விக்னேஸ்வரன் தான், விநாயக பெருமான் தான். அப்போ அதனால தான் முதற் கடவுளாக விநாயக பெருமானை வைத்து உங்களை எண்ணங்களும் உங்களுடைய உடலும் தூய்மையானதுக்காக தான் தோப்பு வர்ணம் போட வச்சாங்க. இன்னைக்கு அந்த பழக்கம் முதல்ல மிஸ்ஸிங். அப்போ அங்கே பாதி விஷயம் அங்கே அடிபட்டு போகுது. 2வது விஷயம், திஷ்டி சுற்றி போடுற வழக்கமும் இருந்தது. இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் அந்த திஷ்டி சுற்றி போடுற விஷயமும் இல்லை. அப்படி ஒரு விஷயம் இருக்கான்னு நிறைய பேர் கேட்கறாங்க. மருதாணி வைப்பதில்லை. மருதாணி குடும்பத்தில் எல்லாருமே வைக்கக்கூடிய விஷயம், மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய விஷயம், மகாலட்சுமி வீட்டுக்குள்ள கூப்பிடுற விஷயம், ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வைக்கக்கூடிய விஷயம், சுபிட்சமான விஷயம் மருதாணி வைப்பது. மருதாணி வைப்பதில்லை. அடுத்து இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் 6 மாதத்துக்கு ஒரு முறை உடலை சுத்தம் பண்ணணும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இன்னைக்கு எத்தனை பேர் சுத்தம் பண்ணுறாங்க? உடல் சுத்தமானால் மனசு சுத்தமாகும். அப்போது கிரகங்கள் உணவு மூலயமா தான் வேலை செய்யும். அந்த உணவு பழக்க வழக்கத்தையும் நல்ல உணவாக கொடுத்து வளர்க்கணும். இதை தாண்டி நான் வந்து இப்போ இந்த கலாச்சாரத்தில் மிங்கில் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட எங்கேயும் உங்களுக்கு வழிகாட்டு முறைகள் இருக்குது. தோப்பு வர்ண வீட்டில் நினச்சா போடலாம், போட முடியாத விஷயம் இல்லை. ஒரு பனிஷ்மெண்ட் தண்டனையாகவே வந்து கொடுத்தாங்க. நல்லா இருந்தாங்க, வாழ்க்கை நல்லா இருங்க. ஆனால் தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கு அந்த முறையை கற்றுக் கொடுங்க. கோயிலுக்கு போகிற பழக்கத்தை கொடுங்க. அப்படி அவங்க போக முடியலன்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். முன்னோர்கள் சொன்ன பரிகாரம் இருக்குது. விநாயக பெருமானும் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் தான் அந்த கல்விக்கான விஷயத்தை உங்களை தடைகளை ஒழித்து மேன்மைப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு ஆளுமை பெற்ற தெய்வங்கள். நீங்கள் சரஸ்வதி அது 8வது டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கூட இந்த கல்வி தடை, பையன் கொஞ்சம் மந்தமாக படிக்கிறான், அதுக்கடுத்த போக முடியல, எல்லா விஷயம் செஞ்சு தரோம் அப்படி இருந்தாலும் ஒரு மூமெண்ட் அவங்ககிட்ட இல்லை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம்ன்றது விநாயக பெருமானும் ஆஞ்சநேயர் பெருமானை வழிபட்டீங்கன்னா அந்த கல்விக்கான தடை மெல்ல மெல்ல விலகும். இந்த வழிபாட்டு முறையில் ஒரு 27 நாட்கள்ன்றது ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். எந்த தெய்வ வழிபாட்டு முறையாக இருந்தாலும் அது 27 நாட்களாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து விநாயக பெருமான் வணங்கணும்னா குறிப்பாக அரச மரத்தடிக்கில் விநாயக பெருமான் தான் வணங்கணும். இந்த விஷயத்துக்கு மரத்துக்கு கீழே விநாயக பெருமான் தான் வணங்கணும். அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 2வது ஆஞ்சநேயர் எந்த டைம் வேணால் போங்க, ஆனால் வந்து வழிபாட்டு முறையில் அவருக்கு நெய்விளக்கு போட்டு வாங்க. இந்த 2 விஷயத்த பிரதானமா செய்தீங்கன்னா அது என்ன காரணம்ங்கிறதையும் நம்ம மக்களுக்கு, ஏன்னா இந்த காலத்து குழந்தைகள் அந்த சொல்ற தடை அப்படின்னா அதான் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் நம்ம ஒரு விஷயத்தை கொடுத்து வச்சிருக்கோம். பல தெய்வங்கள் இங்க யாருக்கு அப்படின்னா பொறுப்புகளை பிரிச்சு கொடுத்துருக்கோம்.
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடமை இருக்குல்ல. குடும்பத்தில் ஒரு தலைவர் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரி இறைவன்லேயும் நம்ம பல பிரிவாக பிரித்து வச்சிருக்கோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிருக்கோம். நீ இந்த வேலையை பாருப்பா, நீ இந்த வேலையை பாரு, இந்த வேலை பாரு. இப்போ எல்லா வேலையும் நான் ஒருத்தர் செய்ய முடியாது சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் பிரித்து வச்சிருக்கோம். அந்த காலத்திலேயே முன்னோர்கள் டிபார்ட்மெண்ட் பிரித்து வச்சுட்டாங்க. இதுக்கான விஷயத்தை நீ போய் பாரு, இதுக்கான விஷயத்தை நீ போய் பாருன்னு. அப்போது தடைகளை உடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த 2 தெய்வங்கள் தான் வருவாங்க. அது எந்த தடையாக இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் சிறு வயது பிள்ளைகள்ன்றதுனால உங்களுக்கு இது சொல்கிறேன். இது பெரிய வயது திருமண தடையாக இருந்தாலும் நீக்கக்கூடிய வல்லமை உண்டு. தடை அதை உடை அப்படின்னா இங்கே விநாயக பெருமானும் ஆஞ்சநேயரும் தான் முதல்ல வந்து நிற்பாங்க. இது சித்தர்கள் சொன்ன பரிகாரம். அதை தாண்டி இன்னும் மேன்மைப்பட்ட ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது கோமாதா வழிபாடு, கோமாதா பூஜை. அது பெரிய அளவில் மக்களால் செய்ய முடியுமானா முடியாது. ஓகே. ஆனால் உங்கள் கிராமப்புற பகுதியில் நகர்ப்புற பகுதியிலையும் பசுமாடு உண்டு, கோமாதா உண்டு. இன்னும் சொல்ல முடியாது. இருக்குல்ல, போங்க, உங்களால் முடிஞ்ச ஒரு அகத்திக்கறியை வாங்கி கொடுத்துருவாங்க. என் பையன் நல்லா இருக்கட்டும், நல்லா படிக்கட்டும், அவன் நல்ல புத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச 4 அகத்திக்கறியை வாங்கி கொடுத்துருவாங்க. தொடர்ச்சியாக கொடுங்க, உங்கள் பையன் மனநிலையில் மாறும். இது சித்தர்கள் சொன்ன பரிகாரம். பெற்றோருடைய பேச்சை வந்து பிள்ளைகள் கேட்கணும்னா இந்த பரிகார முறை அற்புதமாக வேலை செய்யக்கூடிய பரிகார முறை. இது அனுபவ பரிகார முறை, சித்தர்கள் சொன்ன பரிகார முறை. செஞ்சு பாருங்க, 100% ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. இது வந்து இந்த வெளிநாட்டுல போய் படிக்கணும், படிப்புன்னு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்துக்குமே இது வந்து பெற்றோர்கள் பேச்சை பசங்க கேட்கணும்னா இந்த ஒரு பரிகாரம் பேசும் எங்க இருந்தாலும். இப்போ நான் வெளிநாட்டு இருக்கேன், பையன் இருக்கா, எல்லாம் செயல்படுத்த முடியல, தெரிஞ்சவங்க மூலியமாலும் அந்த பரிகாரத்தை செய்யலாம். குறிப்பிட்ட 1 மாத காலமோ 2 மாத காலமோ தொடர்ச்சியாக கோமாதாவுக்கு கொடுக்கணும். கொடுத்து நீங்கள் மானசீகமாக வேண்டணும். என்னுடைய பேச்சு பையன் கேட்கணும், நல்லபடியாக இருக்கணும், தடைகளை நீக்கணும் அப்படின்னா சர்வ வல்லமை பொருந்திய கோமாதா அது காது கொடுத்து கேட்கும். அந்த சிந்தனை செயல்பாடை பையனுக்கு மாற்றும். இது முழுக்க முழுக்க சித்தர்கள் சொன்ன பரிகாரம். அல்லது 100% பயனளிக்கக்கூடிய பரிகாரம். அனைவருமே அதை பயன்படுத்துங்க. ரொம்ப அழகா எளிமையா சொல்லியிருக்கீங்க. அதாவது வித்தியாசமா இருக்கு, ஆனா எளிமையா இருக்கு, எல்லாராலையும் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. கோமாதா வழிபாடு, ஆஞ்சநேயருடைய வழிபாடு, அதே மாதிரி நம்மளுடைய கணேச பெருமான் விநாயகருடைய வழிபாடு, அதுவும் அரச மரத்துக்கு கீழே இருக்கிற விநாயகர் வழிபாடு ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த பதிவும் வந்து எல்லோருக்கிட்டையும் நிச்சயமா ஒரு வரவேற்கத்தக்க பதிவாக தான் இருக்கும்னு நம்புகிறோம். அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.